இது வந்து எங்கள் நிலம், எங்கள் லேண்டு ஒரு 5 ஏக்கர் இதில் இங்கே இருக்குது. நிலக்கடலை போடலாம், மேட்டுப்பங்கு இல்லை அனைத்து வகையான பயிர்களும் போடலாம். இதில் வந்து ஒரு மாமரம் வச்சுருக்கோம் பாருங்கள், அது இப்போ கவாத்து பண்ணி விட்ருக்கோம். இப்போ இதில் வந்து சுற்றிலும் வரப்போ சுற்றிலும் இப்போ நாங்கள் தென்னம்பிள்ளை போட்டிருக்கோம். தென்னம்பிள்ளை போட்டு அது 30 வருஷம் பிள்ளை, நல்லா காய்ப்பில் இருக்குது. இப்போ பராமரிப்பு கொடுத்துருந்தோம் குத்தகைக்கு. அந்த குத்தகைக்காரர் சரியானபடி மெயின்டைன் பண்ணாமல் காடாக மண்டி போய் வச்சிடலாம். இப்போ அவங்கள்ட்டேருந்து அதை மீட்டு இப்போ திரும்ப நாங்கள் சாகுபடிக்காக எடுத்துருக்குறோம். சாகுபடி பண்ணி நிலக்கடலை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலத்தை பண்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வரப்போ சுற்றிலும் தென்னை மரம். இங்கேருந்து உழவு உழுது போட்டிருக்குறோம் டிராக்டரை வச்சு. உழவு ஓட்டியிருக்கோம். திரும்ப வந்து இப்போ இப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நிலத்தை ஆற போட்டு நிலத்தை பண்படுத்தி தொழு உரம்லாம் அடித்து கார்த்திகை மாதத்தில் முன்கூட்டி கடலை போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். மழை இல்லைன்னா சிறப்பான கடலையை போட்டுருவோம், நிலக்கடலை சாகுபடி பண்ணிடுவோம். நல்லா விளையக்கூடிய பங்கு. மண் வந்து மண்ணோட தரம் சிறப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு பம்பு செட் இருக்குது. இது வந்து ஒரு 350 அடி போரு, நல்ல சப்ளை, தண்ணி சப்ளை உண்டு. இவங்க அந்த குத்தகைக்கு வச்சுருந்தவங்க தென்னை மரத்துக்கு கூட தண்ணி பாய்ச்சாமல் விட்டுட்டாங்க, எல்லாம் சோம்பி போச்சு எல்லாம். திரும்ப இப்போ நாங்கள் எடுத்து தண்ணி விட்ருக்கோம். வரப்போ சுற்றிலும் ஒரு 100 மரம் இருக்குது. இதில் 30 ஆண்டு கால மரம். திரும்ப டோட்டலாக அதை நிலக்கடலை பண்ணிவிட்டு தென்னந்தோப்பை ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். இது ஒரு 2.5 ஏக்கரு. அங்கே வந்து அதோ தெரியுது பாருங்க, அங்கே வந்து ஒரு 2.5 ஏக்கரு, டோட்டலி 5 ஏக்கரு. சுற்றிலும் பைப் லைன் போட்டிருக்கோம். ஆமாம், சிறப்பான நிலம். இப்போ ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வயக்காரர் அவர் சவுக்கு சாகுபடி பண்ணியிருக்காங்க அங்கிட்ட, தண்ணி இல்லாமல்.